அனைத்து தேர்தல்களிலும் அம்மாவுடைய இயக்கம் தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லாருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும். 21 திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார். தன் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது, கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இது தொடர்ந்து நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார். நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களை சந்திக்கிறப்பெல்லாம். அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும், நிர்வாகிகள் உணர வேண்டும். இரட்டை இலையை பணபலத்தை வைத்திருக்கிறார் பழனிசாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவா அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க உள்ளவங்களோ எல்லாம் ஓரறியில தரணும்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக நான் மாவட்ட செயலாளர்கள் தன்னிச்சையா செயல்பட்டு அவங்களை வச்சுதான் கட்சி நடத்துறாரு எடப்பாடி. இல்ல, நான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கல. இவர் திரு செங்கோட்டையன் பேசினதை நான் இப்ப வண்டியில வர்றப்ப போனுக்கு எனக்கு ஆபீஸ்ல இருந்து அனுப்பின மெசேஜை பார்த்தேன். நான் கிளம்புல டிவி பார்க்கல. பட் அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியின் பெயரோ இரட்டை இலையம் அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க உணர தொடங்கி விட்டார்கள். கட்சியை பலவீனமாயிட்டு இருக்கு. அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறி பிடித்த பணத்திமிர் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலையை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்பதான் தெரியுது. ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ செங்கோட்டன் பேசினதுக்கு வந்து அரசியல் கலக்கக்கூடாது அப்படிங்கிறனாலதான் நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதனால படத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16 அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதா இருந்தாலும் முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அந்த அவர்களுடைய அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்து பண்ணது. அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. இந்த கருத்தை வந்து தொண்டர்கள் வந்து கட்சியின் சின்னம் இருக்கிறனால வெளியே வரணும்னு சொல்லி செங்கோட்டையன் அதோட நிலைப்பாடாக எதிர்கொள்றீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கட்சியில உள்ள முக்கியமானவர்கள் வெளியே வரக்கான வாய்ப்பு இல்ல. நான் ஜோசியெல்லாம் சொல்ல விரும்பல. அம்மாவின் தொண்டர்களாக உள்ளவர்கள் அனைவரும் உண்மை நிலை தெரியும். இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி சுயநலத்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு புரட்சி தலைவர் கண்ட கட்சியை கேடயமாக பயன்படுத்தி வருகிறார். திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலை நீடித்து இவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தார்கள் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு பழனிசாமி தயாராகிவிட்டார் என்கிற செய்தியைத்தான் நான் சொல்றேன். இந்த நிலையை அவர்கள் நீடிக்க விட்டால் அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகளும் அது நடந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால அதை அவர்கள் தான் புரிந்து கொண்டு சரியான முடிவு எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.